நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நடக்க போற பேக்லாஸ் 2024 ஈவெண்ட்ல என்னென்ன மேட்சஸ்னு ஒபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நைட்டு நடக்க போற பேக்லாஸ் 2024 டைமிங் என்னவா இருக்கும் அப்படின்னா நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஸ் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு பேக்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 மேட்சஸ் கிட்ட தான் வந்துட்டு WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த 5 மேட்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வரிசையா பார்க்கலாம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போற மேட்ச் என்ன அப்படின்னா ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் சோலோ சிகா அண்ட் டமா டோங்காக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த ஒரு மேட்ச்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸ் அவங்களோட காம்போல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட்சா பார்க்கப்படுது. இவங்களோட ஸ்டோர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆரம்பிச்சிருந்தனால பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இல்ல. பட் எனிவேஸ் இருந்தாலும் இவங்களோட ஃபியூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ பண்ணி இவங்களோட ரீமேட்சா வந்துட்டு அடுத்த பேப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா WWE வைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால இதன் காரணமா கொண்டு இதோட மேட்சோட ரிசல்ட் என்னன்னா டீம் பிளட் லைன் தான் வின் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குது. சோலோ சிகா அண்ட் டமா டோங்கா ஸோ எப்படியாவது சீட் பண்ணியாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பெறுவாங்க. அது மட்டும் இல்ல யாராவது ரிட்டர்னை நம்ம வேணா எதிர்பார்க்கலாம் இந்த பிளட் லைன்ல தேர்ட் மெம்பரா. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட மேட்சோட ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது இந்த பிளட் லைன் டீம்ல இருக்கிற சோலோ சிகா அண்ட் டமா டோங்கா தான் வின் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுல நம்ம ரெண்டாவது பார்க்க போற மேட்ச் என்னன்னா பியன்கா பெலர் அண்ட் சாட் கர்கில் வெர்சஸ் த கபுக்கி வாரியர்ஸ்க்கான ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னா பியன்கா பெலர் அண்ட் சாட் கர்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் பெல்ட் வந்துட்டு வின் பண்ண வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இதுல மூணாவது பார்க்க போற மேட்ச் என்னன்னா பெய்லி வெர்சஸ் நயோமி வெர்சஸ் டிஃபானி ஸ்டேட்டஸ்க்கான WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பெய்லிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. ஏன்னா நீ நடந்த ஸ்மாக் டவுன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இனி நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடு பிரான்ஸ்ல தான் வந்து நடந்தது. ஸோ அதனால பெய்லிக்கு பயங்கரமா ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. அதே மாதிரி பேக்லாஸ் ஈவெண்ட்லயும் பெய்லிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்ல பெய்லி வந்துட்டு நயோமி தான் பின் பண்ணி வெற்றி பெற மாதிரி காமிக்க போறாங்க. டிஃபானி ஸ்டேட்டஸ் கிடையாது. ஸோ பெய்லிக்கும் டிஃபானி ஸ்டேட்டஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தனி ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நயோமியை தான் வந்துட்டு அவங்களோட ஃபினிஷர் போட்டு பின் பண்ணி அவங்களோட சாம்பியனை ரீடெல் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்குது பெய்லி அவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்னா டேம் பிரீஸ்ட் வெர்சஸ் ஜே ஊசோ. இந்த ஒரு மேட்ச்ல என்ன ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னா ஜே ஊசோ தான். ஸோ ஜே ஊசோ வந்துட்டு அகைன் ஒரு வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல இனி நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல ஜே ஊசோ வந்திருப்பாரு. ஸோ அவரோட என்ட்ரன்ஸ் மூலமா வரும்போது அங்க இருக்க ஃபேன்ஸ்லாம் பயங்கர சப்போர்ட். ஸோ ஜே ஊசோ மாதிரி அவரோட அப்பியரன்ஸ் அப்படியே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒத்துமொட்ட கிரௌடு வந்து பண்ணியிருக்காங்க. அதனால பேக்லாஸ் ஈவெண்ட்ல ஜே ஊசோக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும்ன்றது இதுல தெரியுது. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டேம்ன பிரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைட்டில் அவரே ரீடீல் பண்ணதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வின் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. அதுக்குள்ள டேம்ன பிரிஸ்ட தோக்க வைக்க மாட்டாங்க WWE. வேணும் இந்த ஒரு மேட்ச்ல யாராவது இன்டரப்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. உதாரணத்துக்கு ட்ரூ மேக்கின்டயர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் வந்துட்டு இன்டரப்ட் ஆக அதிகமான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு இப்போதைக்கு டேம்ன பிரிஸ்ட்னா அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீடீல் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்குது. அண்ட் அஞ்சாவதா பார்க்க போற த மெயின் மேட்ச்னா ஏஜ் ஸ்டைல் வெர்சஸ் தி அமெரிக்கன் நைட்மேரா இருக்கிற கோடி ரூட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மேட்ச்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இது வரைக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்திருக்க மாட்டாங்க. WWE இந்த ஒரு மேட்சை நடத்திருக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேட்ச். ரெண்டு பேருமே டேலண்டான ரெஸ்லர், ரெண்டு பேருமே டெக்னிக்கான ஒரு ரிங் ஸ்கில் இருக்கிற ரெஸ்லர். ஸோ அதனால இந்த மேட்ச்ல வந்துட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு மேட்ச்ல யார் வின் பண்ணணும்ன்றது உங்களுக்கே தெரியும். ப்ரெடிக்ஷன் என்னன்றத கோடி ரூட்ஸ் தான் அவரோட டைட்டில் வந்து ரீடீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவரும் இப்பதான் வின் பண்ணியிருந்தாரு. 1 மந்த் கூட ஆகல. சோ அதனால வந்துட்டு கோடி ரூல்ஸ் தான் ரீடெயில் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு பெருசா எந்த ஒரு இன்டரப்டும் வந்து இருக்காது. வேணும்னா இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு டிஸ்குவாலிஃபை ஆகலாம். அகைன் இவங்களுக்கான ஒரு ரீமேட்ச் வேணா கொண்டு போகலாம். ஏன்னா இவங்களோட ஸ்டோர் லைன் வந்து இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த ஒரு மேட்ச்ல எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் ட்ரீம் மேட்ச் அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த ஒரு மேட்சோட ஹைட்னஸ் வந்து இருக்குது. அதை தவிர்த்து ஸ்டோர் லைன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ இதன் காரணமா கொண்டு இந்த ஒரு மேட்ச்ல டிஸ்குவாலிஃபை அப்படிலாம் கோடி ரூட்ஸே வந்துட்டு ஈஸி ஸ்டில் கிளீனா பீட் பண்ணலாம். அகைன் வந்துட்டு ஒரு ரீமேட்சா வந்துட்டு திரும்ப WWE நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது அடுத்த ஈவெண்ட்ல.
ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச்ல கோடி ரூட்ஸ் வந்து வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவரோட சாம்பியன் அவர் தான் ரீடைல் பண்ண தான் போறாரு. ஸோ இந்த ஒரு 5 மேட்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பேக்லாஷ்ல நைட் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இதுல நீங்க எந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கிற மேட்ச்னா அது மெயின் ஈவெண்ட்ல நடக்க போற ஏஜஸ் ஸ்டைல் வெர்சஸ் கோடி ரூட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். ஸோ நீங்க எந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.